வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ பணம் சேமிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அதை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 4 காரணங்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணினது. இது எனக்கு நடந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம கூடவே இருந்துட்டு ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க. அதாவது அவங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போவாங்க. ஆனால் நம்மளை எந்த விதத்துலையும் பணம் சேமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நகை நட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விதத்துலையும் நம்மளால் முன்னேறவே கூடாது அப்படின்றது மாதிரி ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி டீல் பண்ணுறது, அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணி அவங்களையும் மீறி நம்ம எப்படி மணி சேவ் பண்ணுறது அப்படின்றது மாதிரியான ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் சுத்தமாக பணமே சேமிக்க முடியல. என்ன பண்ணினாலும் ஒரு 10,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், எவ்வளோ வருமானம் வந்தாலும் என்னால் ரூ. 1 கூட சேவ் பண்ணவே முடியலை அப்படின்றது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கேள்விகளையே ஒரு வீடியோவாக செஞ்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் ஐ பட்டன்லையும் அதுக்கடுத்து எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொல்ல வர்றேன் அப்படின்றது புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்ற எல்லா அந்த ஒரு ஆசையுமே இருக்கும். பட் ஆனால் நமக்கு அந்த சேவ் பண்ணவே முடியாது. எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணாலும் சேவ் பண்ணவே முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவை அறிந்து செலவு பண்ணுறது. நமக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுட்டு செலவு பண்ணுறது. இப்போ எல்லாருடைய கையிலையும், அதாவது பொருளாதார ரீதியாக நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஆப் எல்லாம் வச்சுட்டு நம்ம நிறைய செலவுகள் அதில் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ பணத்தோடைய அந்த ஒரு வேல்யூ அப்படின்றதே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கையிலேருந்து தொட்டு இப்போ ஒரு 10 ரூபாவாக இருந்தாலும் அதை யாருக்கும் கொடுக்குறோம், இல்லை ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ தெரியும். ஐயோ, இந்த பொருளை போய் நம்ம இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறோமா அப்படின்றது மாதிரி ஒரு வேல்யூ தெரியும். அந்த பணத்தை கையில இருந்து இப்படி எடுத்து கொடுக்குறப்போ அந்த உழைச்சி கொண்டு வந்த பணம் அப்படின்றதுனால அந்த வலியும் போயும். ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே ஃபோன் ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். கூகுள் பேவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே சட்டு சட்டுன்னு அப்படியே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கடுத்து ஆன்லைன் பர்ச்சேஸ் நிறைய பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமலே நம்ம கை மூலமாக தான் செய்கிறோம். இருந்தாலுமே அதோடைய வேல்யூ தெரியாமல் நம்ம வாட்டுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கணும். அது என்ன சொல்ல வர்றேன்னா, தேவை அறிந்து செலவு பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணுறது தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த பொருள் உண்மையாகவே தேவையா, இல்லை அது நம்ம தேவையில்லாமல் வாங்கிட்டு இருக்கோமா? இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் மூலமாக ஏதாவது ஒரு ஆப் வச்சுட்டு அந்த ஆப் மூலமாக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருப்போம். அது ஒரு அடிக்ட் மாதிரியே ஆகிடுவோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருள் பார்த்தோன்னா முன்ன வாங்கின அதை விட இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, இதுவும் வாங்கி வைப்போம் அப்படின்றது மாதிரி நிறைய தவறுகள் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை தவறு பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை எப்படி திருத்திக்கிட்டீங்க அப்படின்றதையுமே சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, வருமானம் எவ்வளோ அதிகரித்தாலும் அது கூடவே செலவையும் அதிகரிக்கிறது. இப்போ 10,000 ரூபாய் என்னுடைய வருமானம் அப்படின்றப்போ நான் எல்லா செலவுகளையும் ஒரு கட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்துட்டுருப்பேன். அதாவது வெளியில் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தின்பண்டம் வாங்குறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி நம்ம ஒரு செலவு அப்படின்றத ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சுருப்போம். இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் அதே சம்பளம் திடீர்னு ஒரு 30,000 ஆகுது, 40,000 ஆகுதுன்னா அந்த டைம்லையும் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இருந்தாலும் இப்போ தான் என்னுடைய அமௌண்ட் இன்கம் ஜாஸ்தியாக இருக்கே, நான் ஏன் இப்படி ரொம்ப கஞ்சத்தனமாக பண்ணணும் அப்படின்றது மாதிரி நமக்கு நம்மளே நினச்சிக்கிட்டு, இல்லை கூட யாராவது இருக்கிறவங்க சொல்கிறது, இப்போ தான் உனக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் தானே இருக்க, நீ ஏன் இன்னுமே இந்த மாதிரி செலவு பண்ண மாட்டேங்கிற, இங்கே போக மாட்டேங்கிற அப்படின்றது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் நமக்கு வருமானம் முன்னே விட ரொம்ப ஜாஸ்தியாக தான் வருது, நம்ம இன்னுமே தாராளமாக செலவு பண்ணலாமே அப்படின்றது மாதிரி அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை தவிர்க்கணும்.
நமக்கு உண்மையாகவே தேவை இருக்குது அப்படின்றப்போ நம்மளுடைய இன்கம் வந்து அதிகரிக்கிறப்போ நம்மளுடைய செலவுகளையும் அதிகரிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்க பார்வைக்காக நம்ம வந்து ஒரு கெத்தாக தெரியணும் அப்படின்றது மாதிரி செலவு பண்ணுறவங்க இப்போ நிறைய இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் வந்து நிதானமாக யோசித்து செலவை அதிகரிக்காமல் உங்களுடைய சேவிங்ஸை வந்து அதிகரிங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10-15 ஆயிரத்துக்குள்ளே செலவு பண்ணிங்கன்னா அதே 10-15 ஆயிரத்துக்குள்ளே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மை அப்படியே சேவிங்ஸாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பசங்களுடைய ஃப்யூச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரையுமே நம்ம வந்து எதிர்பார்க்க வேணாம். நம்ம பசங்களாகவே இருந்தாலும் அவங்கள வந்து எதிர்பார்க்காம நம்ம வந்து வாழ முடியும். அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த இடத்துல உங்கள் தன்மானமும் வந்து பாதுகாக்கப்படும். இதுவே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கணும், இல்லை வந்துட்டு உங்கள் பசங்களுக்கு திடீர்னு நமக்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம பசங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறோமோ இல்லையோ கடன் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நமக்கு என்ன இன்கம் வந்தாலும் சரி அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேவ் பண்ணணும். அது போக என்னுடைய இன்கம் வந்து இன்னும் அதிகரிக்குது, வருஷம் ஏதோ ஒரு அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் நம்ம செஞ்ச செலவை வந்து அதே கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணுறப்போ தான் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்க முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும். முக்கியமாக நம்ம பசங்களுக்கு கடன் அப்படின்றது இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்றது அது வந்து தான். ஸோ அதை பற்றி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு செயல்பட்டோம் அப்படின்றப்போ ரொம்ப நல்லாவே நம்மளால் பணம் வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது உங்கள் எதிரியை கண்டு ஓடுறது. நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான எதிரிகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறது வந்து எதிரி அப்படின்னு விட்டு நம்ம வாழவே கூடாது, இவங்க முன்னுக்கே வரக்கூடாது அப்படின்றது மாதிரி நினைக்கிறவங்க வந்து ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நம்ம கூடவே இருப்பாங்க, எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறது மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் கொண்டு போய் நம்மள குழியில் தள்ளுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றப்போ அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு ஓடக்கூடாது. அவங்க முன்னாடியே இருந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறியோட அவங்க முன்னாடியே தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு எப்பயுமே நம்ம ஒரு சில டைம் வந்து நம்ம மனசே சோர்வடையும். என்னடா வாழ்க்கை இது, போதும் இந்த அளவுக்கு வந்து சம்பாரிச்சா போதும், இவ்வளோ நம்ம அன்றாடம் ஓட்டினா போதும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றப்போ நம்மளுடைய அந்த வாழவே கூடாது, இவங்க வாழவே கூடாதுன்னு நினச்ச அவங்கள வந்து நம்ம கண் முன்னாடி பார்க்குறப்போ இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது மாதிரியான ஒரு வெறித்தனம் வந்து வரும் மனசுக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமே அதுதான். நான் வந்து இது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளை வந்து எதிரியாக பார்க்குறாங்க, இல்லை நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடியே இருந்து வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து திருத்திக்கிட்டேன் அப்படின்றத விட ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு சில மனிதர்களை வந்து மாற்றவும் முடியாது. இவங்க இப்படி தான், இந்த மாதிரி கேட்டகரி தான் இவங்க அப்படின்னு யாரையுமே வந்து நம்மளால் பிரித்து பார்க்கவும் முடியாது. எல்லாருமே நம்ம கூடவே இருப்பாங்க, கூடவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த டைமில் எப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து சுத்தமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனேமே வந்து அப்செட் ஆகிட்டு இவ்வளோ பேசினோம் பழகினோம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து மனசுடைஞ்சு யோசிக்காமல் இப்பயாவது கண்டுபிடிச்சோமே, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டோமே, கண்டிப்பாக வந்து மனுஷங்களுடைய குணம் இதுதான் அப்படின்றது மாதிரி இனிமேல் நம்ம வந்து யார்கிட்டையும் இது வந்து பண்ணிடக்கூடாது. யாரையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் ஏமாத்துறதுக்கோ இல்லை பேசி பழகிட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி நம்மளை வந்து நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு திருத்திட்டு அவங்க முன்னாடியே இருந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வரணும் ஒழிய அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்கள நினச்சி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே தான் போவோம். அவங்க நினச்சது நடந்துரும். நமக்கு இவங்க வந்து கீழே போகணும் அப்படின்னு நினச்சவங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து அந்த வெற்றியை கொடுக்காம நம்மளுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கண்ணாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். கண்டிப்பாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது யார் எப்படி அப்படின்றது வந்து தெரியாது. அது ஒரு மெச்சூரிட்டி இருக்காது.
அப்போ எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுக்கணும். யார் எப்படி என்னன்றதை வந்து யோசித்து ஒரு டைமுக்கு 10 டைம் யோசித்து நம்ம வந்து பேசுகிறதுக்கோ பழகுறதுக்கோ ஆரம்பிக்கணும். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல வர்றேன். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து டவுன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து அவங்கள பார்க்குறப்போ சரி இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய எஃபோர்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி போடணும், நம்ம செலவுகள் குறைக்கணும், இன்னும் முன்னுக்கு வரணும், ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு நல்ல ஒரு அந்த சிந்தனை வந்து மனசுக்கு வர ஆரம்பிக்கும். மனசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அதுக்கடுத்து. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி பண்ணுங்கள். 4th பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லார்கிட்டையும் நம்மளுடைய பர்சனல் வந்து சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா நானுமே வந்து ஒரு கோல்டு சிட்டு போடுறேன், இப்போ உங்கள் கூடயே சேர்ந்து நானும் பண்ணுறேன் அப்படின்றப்போ அது மூலமாக வரக்கூடிய அமௌண்ட்டு, அது மூலமாக வரக்கூடிய கோல்டு எடுக்கிறது பற்றின டீட்டெயில் தான் போடுவேன். மித்தபடி ரொம்ப பர்சனலாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அதாவது கோல்டு வாங்குறது இல்லை ஒரு மணி சேவ் பண்ணுறதுன்னா ஒரு 3/4 சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து ரொம்பவும் டீப்பாக நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லாதீங்க சிஸ்டர், ரொம்ப நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்றது மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்கிறப்போ நம்மளும் கொஞ்சம் கேட்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய பர்சனல் வந்து அக்கம் பக்கத்துலையா இருக்கட்டும் இல்லை நம்ம சொந்த பந்தத்துலையா இருக்கட்டும் ரொம்ப அதிக அளவில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம், பண விஷயம் மட்டும் கிடையாது. மித்த எந்த விஷயமா இருந்தாலும் ஓரளவுக்கு ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசி பழகிறப்பவே தெரியும் இல்லையா, அவங்க வந்து நமக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க இல்லை கெட்டது நினைக்கிறாங்க, இவங்க வந்து 2 சைடு அதாவது ஒரு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி தெரியும் இல்லையா. அப்படி உள்ளவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். மித்தபடி நம்ம உண்மையாகவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நான் வந்து உங்களை அப்படி தான் நினைக்கிறேன். நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 99% இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுறவங்களும் பார்க்குறாங்க, தேவைப்படாதவங்களும் பார்க்குறாங்க. அதாவது நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் பார்க்குறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறது அதான், நம்மளை பற்றின டீட்டெயில் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடக்கூடாது, அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்துக்கிறப்போ கட்டாயம் நம்ம வந்து ஒரு புதிராகவே இருந்துட்டு போயிடணும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கணும். யார்கிட்ட ஷேர் பண்ணணுமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும். முக்கியமாக பண விஷயம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ அம்மா அப்பா அப்படின்றப்போ அவங்க வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைடும் அது மாதிரி தான். அவங்க வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா இருக்கணும், நம்ம பையன் தானே அப்படின்றது மாதிரி நினைப்பாங்க. மித்தபடி அக்கம் பக்கத்துலையா இருக்கட்டும், நமக்கு யாருன்னே தெரியாதவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி முதுகுல குத்துறவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நம்மக்கிட்ட தேன் ஒழுக பேசுவாங்க, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து ஆவாத வேலை வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி உள்ளவங்களை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு 4 விஷயம் வந்து நான் பர்சனலாக கற்றுக்கிட்டது. நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறவங்களுக்கு. இன்னும் வந்து சொல்லப்போனால் நம்ம பண விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றப்போ கட்டாயம் நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் முடியும், நான் பண்ணணும் அப்படின்றத மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து திரும்ப தொடவே கூடாது அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஸோ பணம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கடுத்து லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த மணி சேவிங்ஸ் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து எல்லாத்துக்கிட்டையும் பர்சனல்ஸ் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறேன் இல்லையா. இது மாதிரி ஷேர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா, அதுலேருந்து எப்படி வந்து மீண்டிங்க அப்படின்றது மாதிரி. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து பயந்து ஓடுறீங்களா அப்படின்றது மாதிரியான டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் அது மாதிரி வந்து என்றைக்குமே பின்வாங்கி போகாதீங்க. கட்டாயம் என்னாலையும் முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாதிச்சு காட்டுங்க. ஒவ்வொரு மனுஷங்களுமே வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே எல்லா திறமையுமே இருக்குது. நம்ம தான் அதை வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றது கிடையாது. கட்டாயம் வந்து இந்த மாதிரி உள்ள ஆட்கள் வந்து நம்மளுடைய திறமையை வெளியில கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கிட்ட கோவப்படுறதை விட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மை. இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்ம கிட்ட நல்ல விதமாவே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ நமக்கு அவங்கள பத்தியும் தெரியாது, நம்மளுடைய திறமை பத்தியுமே தெரியாம போயிருக்கும். இதுவே அவங்களுடைய உண்மை முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறப்போ கட்டாயம் அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். அதோடவே நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, அதை எப்படி வெளியில கொண்டு வரலாம், அதை எப்படியெல்லாம் வந்து நம்ம நல்ல விதமா பயன்படுத்தலாம், வாழ்க்கையில
முன்னுக்கு வரலாம் அப்படின்றது மாதிரியான நிறைய விஷயம் வந்து கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து யாரை கண்டும் ஓடாதீங்க, பயந்து ஓடாதீங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கட்டாயம் உங்களால் எல்லா விஷயமே முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பணம் மட்டும் கிடையாது வாழ்க்கை, மித்த எல்லா விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.